ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரேஷன் பாமாயில் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை ஒன்றும் பாதியுமாக நம்ம நச்சு வச்சுக்கலாம். இந்த புளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளியை ரவுண்டாக மோல்ட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம நச்சு வச்சுருக்கிற இஞ்சியவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பும் இதில் போட்டுக்கலாம். இப்படி நடுவில் வச்சு கல்லுப்பையும் இது மாதிரி வச்சு ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த கல்லுப்பும் இஞ்சியும் வெளியே வரக்கூடாது. அதை சீல் பண்ணுற அளவுக்கு இந்த புளி நல்லா மோல்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ரேஷனில் பாமாயில் வாங்கினா மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லைனா அவங்க யூஸ் பண்ண கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா பாமாயில் ஃபுல் அண்ட் ஃபுல் பித்தம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மை தான். அதை பித்தத்தை முறிக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ அந்த எண்ணெயை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த புளியை இதில் போட்டுடலாம். இந்த புளி நல்லா ஃப்ரை ஆகி இந்த பபிள்ஸ்லாம் கடைசி வரைக்கும் இந்த பபிள்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயை ஹீட் பண்ண போகிறோம். அதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம செய்ய போகிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த பபிள்ஸ்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை நல்லா ஆற வச்சுட்டு நம்மளோட ஆயில் கேனில் ஊற்றி வச்சு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த புளி இஞ்சி இதெல்லாம் நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணுறோன்னா, இதை நார்மலாகவே இதில் பித்தத்தை முறிக்கிற தன்மை இருக்குது. அதனால தான் நம்ம இந்த பாமாயிலில் போட்டு இதை ஃப்ரை பண்ணுறோம். இதை மாதிரி பண்ணாமல் நீங்கள் பாமாயில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், பபிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிக்கிட்டு வருது. இப்போ சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த புளியை வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளோட ஆயில் கேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நம்மளுக்கு சமையலுக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.